ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பீட்ரூட்டில் சத்துக்கள் இருக்குது. ஸோ இரும்பு சத்து இருக்குது, ஸோ கெரட்டினும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸை செஞ்சு கொடுங்க. பீட்ரூட்டை ஜூஸ், சூப்பு இல்லைனா இந்த ரைஸ் டைப்பில் அது மாதிரி கூட செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு நான் மார்னிங்கே செஞ்சுட்டேன். ஸோ உங்களுக்கு மத்தியானம் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்கூலில் லன்ச் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஸ்கிப் பண்ணவே முடியாது, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ வீட்டில் சாப்பிட்றத விட ஸ்கூலுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க, அவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ வாங்க இந்த பீட்ரூட் ரைஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதும் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிட்டும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து. ஸோ இதை நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ நல்லா சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் சீவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ இந்த காய்க்கு நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதிலே காய் வந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச சாதத்தை அது மேலே போட்டு கலரி எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் போட்டாச்சு. ஸோ இந்த ரைஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.